அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர், ஆர்டிசி அண்ட் ஸ்டார்பெல் மற்றும் எம்ஐ ஃப்ரான்ச்சைசி கன்சல்டன்ட் மேக்கராக இன்றைக்கி நம்ம புதுசாக ஒரு வார்த்தையை சொல்கிறேன். இது எல்லாருக்கும் புரியும். இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு மை லைஃப் ஸ்டைலில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரான்ச்சைசி எடுத்துருக்கக்கூடிய நபர்களை ஒரு கன்சல்டண்ட்டாக அவங்க ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல் ஒரு ட்ரைனராக ஒரு கன்சல்டண்ட்டாக மாற்றி கொண்டு வரக்கூடிய ஒரு நபராக இன்றைக்கி உங்கள் முன்னாடி வந்திருக்கிறேன். நிச்சயமாக இது நம்ம இந்த இலக்கு, இந்த கன்சல்டண்ட்டை உருவாக்கக்கூடிய இந்த இலக்கு மிக விரைவில் நம்ம ஒரு சூப்பரான ஒரு இலக்கை நோக்கி நம்மளுடைய பயணம் வேகமாக போயிட்டுருக்கு. அதில் நீங்களும் பங்கு பெற்று உங்களுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ப்ரெசன்டேஷன், அதாவது 2 டைப்ஸ் ஆஃப் ப்ரெசன்டேஷன் மெத்தட். 2 டைப்பில் நம்ம ப்ரெசன்டேஷன் நம்ம பிரிக்கலாம். நம்ம எஃப்ஓபி ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம், ஃப்ரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரெசன்டேஷனை நம்ம நார்மலாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த ப்ரெசன்டேஷனை 2 டைப்ஸ், 2 டைப்பில் நம்ம என்ன பண்ணலாம், இதை நம்ம பிரித்து நம்மளுடைய ப்ரெசன்டேஷன் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த 2 டைப் மெத்தட்ஸை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் நீங்கள் இப்போ என்ன மாதிரி மெத்தடை பயன்படுத்திகிட்ருக்கீங்க அப்படின்றத உங்களுக்கே தெரியும். இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா பிஃபோர் க்ளோசிங்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஆஃப்டர் க்ளோசிங். இந்த 2 க்ளோசிங்காகத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரெசன்டேஷன் பிளான் பண்ணுறோம் இல்லையா. அப்போது இதில் பார்த்திங்கன்னா பிஃபோர் க்ளோசிங் அப்படின்றது ப்ரெசன்டேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே க்ளோசிங் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஒரு புதுமையான ஒரு ப்ரெசன்டேஷன் மெத்தட் இது. 2வது பார்த்திங்கன்னா, இது நம்ம எல்லோரும் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஃப்டர் க்ளோசிங் மெத்தட். ஆஃப்டர் க்ளோசிங்கிறது ப்ரெசன்டேஷன் முடித்த பிறகு கஸ்டமர்கிட்ட இருந்து நம்ம என்ன மாதிரியான ஃபீட்பேக், அதாவது அவங்களோட அப்ஜெக்ஷனை ஹேண்டில் பண்ணி அவங்கக்கிட்ட நம்ம க்ளோசிங் எடுக்கக்கூடிய முறை தான் ஆஃப்டர் க்ளோசிங் மெத்தட். ஓகே, அப்போ 2 டைப்ஸ் இருக்குது. நம்ம எஃப்ஓபி இப்போ எடுக்கக்கூடிய எஃப்ஓபி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸாக இருக்கட்டும், லீடர்களாக இருக்கட்டும், இந்த 2 டைப்ஸ் மெத்தட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த 2 டைப் மெத்தட்ஸை நீங்கள் யாருக்கிட்ட எங்கே எதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத கரெக்டாக அனலைஸ் பண்ணி நம்ம கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு பவர்ஃபுல் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பிஃபோர் க்ளோசிங் மெத்தடு, ஆஃப்டர் க்ளோசிங் மெத்தடு, இந்த 2க்குமே 2 வார்த்தைகள், அதாவது 2 வேர்ட்ஸ் தான் மாறுது. ஒன்று பிஃபோர் க்ளோசிங் மெத்தடினுடைய முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன மாதிரியான அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம அந்த ப்ரெசன்டேஷனை கொடுக்கணும். ஆஃப்டர் க்ளோசிங் மெத்தட் அப்படின்றது எந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம ப்ரெசன்டேஷன் கொடுக்கணுன்றதை பொறுத்து தான் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி நம்ம முன்னாடி உட்கார்ந்துருக்கக்கூடிய ப்ராஸ்பெக்ட் அப்படின்றது நம்மளுடைய கஸ்டமராக இல்லைனா நம்மளுடைய பார்ட்னராக அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராஸ்பெக்டாக குவாலிஃபைடு ப்ராஸ்பெக்டாக நம்ம ஃபில் பண்ணும்போதே தெரிஞ்சிடும் இது நம்மளுடைய பார்ட்னர்ஷிப்புக்காக நம்ம ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிறோம், இல்லை இது நம்ம ஒரு ப்ராடக்டை அவங்களுக்கு புரிய வச்சு அவங்கள ஒரு கஸ்டமர் ஆக்கிறதுக்கு தான் நம்ம ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், தெளிவாக கிளாரிட்டியாக நம்ம இருக்கணும். அப்போது பிஃபோர் க்ளோசிங் ஆஃப்டர் க்ளோசிங் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி இருக்கக்கூடியது கஸ்டமராக பார்ட்னராக. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கஸ்டமராக நம்ம ஃபீல் பண்ணி பேசும்போது உங்களுக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதாவது ஆஃப்டர் க்ளோசிங் மெத்தடை தான் நம்ம பேசுவோம். ஏன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும், அதாவது யுவர் அப்படின்றது உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள அதிகமாக அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி, அதாவது உங்கள் கஸ்டமரை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம பேசுவோம். ஆனால் பிஃபோர் க்ளோசிங் மெத்தடில் எந்த மாதிரி மாடலில் நம்ம பேசுவோம் அப்படின்னா, நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு என்ன மாதிரியான வளர்ச்சிகள் வரும், நமக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கும், நம்ம எந்த மாதிரியான ஒரு பெனிஃபிட்டை இதிலேருந்து எடுக்க போகிறோம், நம்ம எந்த மாதிரி நம்மளுடைய கனவுகள் அடைய போகிறோம் அப்படின்ற அந்த மெத்தடை நம்ம இந்த வேர்ட்ஸை நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். பிஃபோர் க்ளோசிங் மெத்தடில் எதை பயன்படுத்துவோம், அதாவது நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும். ஆஃப்டர் க்ளோசிங் மெத்தடில் என்ன பேசுவோம், உங்களுக்கு என்ன கிடைக்கும். அப்போ 2க்குமே 2 வித்தியாசம் இருக்குது. நமக்கு, உங்களுக்கு, இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். நமக்குன்னா நம்ம பார்ட்னர்ஸை பில்டு பண்ணுறதுக்கு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறோன்னா, பார்ட்னர்ன்றது நம்மளோட ஒன்றா இணைஞ்சு செய்யக்கூடிய ஒரு பார்ட்னர். அந்த பார்ட்னருக்கு
பெனிஃபிட் நம்ம பார்ட்னருக்கு ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது நமக்கு அப்படின்னு அவரை நம்மளோட ஒன்று அது சொல்லலை ஒன்றுக்குள்ளே ஒன்றாக மாற்றி நம்ம ப்ரெசன்டேஷன் கொடுக்கக்கூடிய மெத்தடுக்கு பேர் தான் பிஃபோர் க்ளோசிங் மெத்தட். கஸ்டமராக இருந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், அது அவர் எப்போவுமே கஸ்டமர்ன்றது பார்ட்னருடைய அந்த இடத்துல வர முடியாது, அவர் கஸ்டமராக இருக்க போகிறாரு. அப்போ கஸ்டமராக இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத மெத்தடில் தான் நம்ம பேசுவோம். அதுதான் ஆஃப்டர் க்ளோசிங் மெத்தடு. இப்போ இதில் எது வேல்யூபிளானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்னேன்ல பிஃபோர் க்ளோசிங் மெத்தடு. இன்றைக்கி கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். பிஃபோர் க்ளோசிங் மெத்தடுன்றது நம்ம ஃபஸ்ட்டிலே நம்ம குவாலிஃபைடு பண்ண ப்ராஸ்பெக்டை நம்மளுடைய பார்ட்னராக நம்ம மைண்ட் செட்டை, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, பார்ட்னர் அப்படின்ற மைண்ட் செட்டோடு நம்ம வந்து ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்கு பேர் தான் பிஃபோர் க்ளோசிங் ப்ரெசன்டேஷன். ஓகே, இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிஃபோர் க்ளோசிங் ப்ரெசன்டேஷன் அப்படின்றது பார்ட்னராக நம்மளோட இணைந்த பிறகு அவருக்கு நம்ம எப்படி நம்ம ப்ரெசன்டேஷனை புரிய வைப்போம் அப்படின்ற அந்த மெத்தடை தான் நம்ம என்ன பண்ணுறோம் பிஃபோர் க்ளோசிங் மெத்தட்னு சொல்லக்கூடியது. இப்போ புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ப்ரெசன்டேஷனில் ஃபஸ்ட்டு 3 பார்ட்டை பற்றி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அனலைஸ் பண்ணுவோம். ஒன்று ஹெல்த்து, இன்னொன்று பார்த்திங்கன்னா அடிஷ்னல் இன்கம், 3வது அச்சீவ் ட்ரீம்ஸ். நம்மளுடைய பிஸ்னஸில் நம்மளுடைய ஆரோக்கியத்தை எப்படி நம்ம பாதுகாக்கலாம், 2வது நம்ம வருமானத்துக்கு கூட எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஒரு வருமானத்தை எப்படி ஏர்ன் பண்ணலாம், நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஒரு கனவுகளை எப்படியெல்லாம் நம்ம அடையலாம் அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு பேர் தான் பிஃபோர் க்ளோசிங் மெத்தட். ஓகே, இப்போது நம்ம இதுவரைக்கும் நம்ம வந்து ஆஃப்டர் க்ளோசிங் மெத்தடில் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அது கஸ்டமருக்காக கொடுக்கக்கூடிய ப்ரெசன்டேஷன், பார்ட்னர்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரெசன்டேஷன். பிஃபோர் க்ளோசிங் மெத்தடை பயன்படுத்துங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் லீடர்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்டுகள் இருந்தால் நம்ம ப்ரெசன்டேஷன் ப்ராக்டிஸில் நம்ம